Platinum sponsors RWD, 369 Global, Naturals. Diamond sponsors Aksan, Adib, Soft Square, GTEF, Ideation, Ramara Farms, Ascertain, Black Tulips, Inipay, Delta Brand, AJ Steel Pipes, D3 Diamonds, Pride. Gold sponsors GISA, JM Corporate Services, VTS Finance, Vijay Hemant Consultancy, 6 Dots, Pothys, Patanjali Silks. சார், பொதுவாக நம்மளுடைய தமிழகம் ஒரு அரிசி சார்ந்த ஒரு நெட் சார்ந்த ஒரு இடமா இருக்கும். அங்கே கோதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதே ரொம்ப ஒரு புதிய விஷயமா இருந்துச்சு. இந்த கோதுமையினுடைய உபரியை ஒரு பெரிய ஒரு எக்கனாமியாக, அதுவும் ஒரு மோஸ்ட் பேக்வேர்டுக்கு இதில் இருக்கிற திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் கொண்டு வரணும். இந்த கோதுமை அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? அதில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? சார், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது இங்கே விளைஞ்ச பயிர் எடுத்து இங்கே இது பண்ணுறது இன்னைக்கான காலகட்டத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் கோதுமை நார்த் இந்தியாவிலேருந்து அதை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ப்ராசஸ் பண்ணுறது, இதில் நீங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதை எப்படி சார் நீங்கள் சஸ்டெயினாக இந்த மாடலை எப்படி ஒரு சஸ்டெயின்டு மாடலாக வச்சுருக்கீங்க சார்? எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம சிரமப்படக்கூடாதுன்னு நினச்சோம்னா நம்ம தொழிலுக்கு வரக்கூடாது. ஏன் நாங்கள் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் செலக்ட் பண்ணோன்னு சொன்னால், ஒரு உணவு பொருள் உற்பத்தி ஆனவுடன் அது ஒரு சில காலத்தில் கெட்டு போகும். கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். குவாலிட்டி QC டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு வெரி ஸ்ட்ராங். என்னாலேயே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஒரு டிபார்ட்மெண்ட். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் பல்வேறு ஆளுமைகளை தொடர்ந்து நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த வகையில் திண்டுக்கல்லினுடைய பெருமிதம் மட்டுமல்ல, உலகத் தமிழர்களின் ஒட்டுமொத்த பெருமிதம் அப்படிங்கிறது நாகா ஃபுட்ஸ். அந்த குழுமத்தினுடைய தலைவர் எங்கள் பெருமைக்குரிய ஐயா கமலக்கண்ணன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், இந்த நாகா ஃபுட்ஸ் அப்படிங்கிறது எல்லா உலகளாவிய தமிழர்களுக்கான ஒரு பிராண்டு சார். அதனுடைய தலைவர், அதற்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். சார், இந்த உங்களுடைய இந்த நாகா ஃபுட்ஸ் அந்த நிறுவனத்தை எங்கள் நேயர்களுக்காக கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க சார். அதாச்சும் இன்றைக்கி கமலக்கண்ணனை கூட தெரியாது, நாகானா தான் தெரியும். எங்கள் ஃபாதரும் அப்படி தான் இருந்தார். அவருடைய பேர் நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலேருந்து அவர் முன்னுக்கு வந்தவர். அதை எங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் அவர் என்னென்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை அப்படியே இன்றைய வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிச்சு கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே. இந்த நிறுவனம் எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணது 1942. ஓகே. 42லேருந்து 62 வரைக்கும் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே ஓகே. அப்போது தமிழகத்தில் மில் இல்லாத காரணத்தினால அவர் பம்பாயிலேருந்து மைதா, ரவை, ஆட்டா இதெல்லாம் பம்பாயிலேருந்து கொண்டு தமிழகத்தில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு 20 ஆண்டுகள் ட்ரேடிங் பண்ண பிறகு ஏன் தமிழகத்தில் ஒரு மில்லு போடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை ஒரு மில்லு ஆரம்பித்தாங்க. நாங்கள் எங்கள் பூர்வீகம் சென்னை தான். ஓகே. எங்கள் தகப்பனாருடைய பேர் ஸ்ரீனிவாச செட்டியார். நிறைய பேருக்கு செட்டியார்னா தான் தெரியும். அவர் ஒரு மில்லு ஆரம்பித்து 2வது மில்லு, 3வது மில்லு, 3 மில்லு மெட்ராஸில் ஆரம்பித்தோம். முதல் மில்லு 23 February 1962. ஓகே. அப்போதைய கவர்னர் விஷ்ணுராம் மேடி இருந்தார். அவர் கையால் திறந்து வைக்கப்பட்டது. 2வது மில்லு 26 January 1972. அப்போது தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி இருந்தார். அவருடைய கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. 3வது மில்லு 76 May 18. அப்போது ஃபுட் மினிஸ்டராக, ஆல் இண்டியா ஃபுட் மினிஸ்டராக AC ஜார்ஜ் திறந்து வச்சார். இந்த ஒரே ஒரு ஃபீல்டில் வெற்றிகரமாக நாங்கள் வளர்ந்து கொண்டு வந்திருந்தோம். அந்த நேரத்தில் அடுத்த எங்களுக்கு சரக்கு சப்ளை செய்ய முடியல. அடுத்து இன்னொரு மில்லு தேவைப்பட்டது. அந்த மில்லு போடும்போது சென்னையில் மில்லு போடலான்னு சொல்லி லைசன்ஸ் கேட்கும்போது ஃபார்வர்டு ஏரியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே.
இதுக்கு மேலே மாவு மில்லு ஃபார்வர்டு ஏரியாவில் போடக்கூடாது, வேணும்னா நீங்கள் பேக்வேர்டு ஏரியாவில் போட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் பேக்வேர்டு, அது கூட மோஸ்ட் பேக்வேர்டு, அது மாதிரி மோஸ்ட் பேக்வேர்டு ஏரியா எதுன்னு சொல்லி பார்த்து திண்டுக்கல்ல செலக்ட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் டவுனுக்கு அருகாமையில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்த செலக்ட் பண்ணி இங்கே 1977 இந்த மில்லு திறக்கப்பட்டது. அப்போது இருந்த அமைச்சர் பெருமக்கள் இந்த மில்லை வந்து திறந்து வச்சாங்க. 77 எங்களுடைய திண்டுக்கல் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. நாகா வேறு சில தொழிலில் இருந்தாலும் கூடி பிரதானமாக எங்களை மாவுமில் தான் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மெயினாக எங்கள் மக்களுக்கு தெரிய வருது. சார் கண்டிப்பாக சார், ஏன்னா இந்த உணவு சார்ந்த ஒரு துறை அப்படிங்கிறது மக்களோட டெய்லி கணக்கில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் சார். பொதுவாக வந்து நம்மளுடைய தமிழகம் வந்து ஒரு அரிசி சார்ந்த ஒரு நெட் சார்ந்த ஒரு இடமா இருக்கும். அங்கே வந்து கோதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதே ரொம்ப ஒரு புதிய விஷயமா இருந்துச்சு. இந்த கோதுமையினுடைய உபரியை வந்து ஒரு பெரிய ஒரு எக்கனாமியாக, அதுவும் ஒரு மோஸ்ட் பேக்வேர்டுக்கு இதில் இருக்கிற திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் கொண்டு வரணும். இந்த கோதுமை அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? அதில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? ஒரு உணவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்குங்க. ஒன்று சென்டர் பிளேட்டு, ஒன்று சைடு பிளேட்டு. ஓகே சார். சென்டர் பிளேட்டில் நம்ம பொதுவாக அரிசி எடுத்து சாதமாக ஆச்சு, பக்கத்தில் கொஞ்சம் கீரை கூட்டு, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம், இந்த மாதிரி தான் சைட் பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம். இதே நம்ம நார்த் இந்தியாவுக்கு போனோம்னு சொன்னோம்னா அப்படியே ரிவர்ஸ். ஓகே. அவங்களுடைய சென்டர் பிளேட்டு பூரா சப்பாத்தி தான். ஓகே ஓகே. கோதுமையை எடுத்து கோதுமையை சுத்தம் பண்ணி சப்பாத்தியாக வச்சு அந்த சப்பாத்திக்கு என்னென்ன தொட்டுக்க முடியுமோ அது தொட்டு சாப்பிட்ற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. இன்னும் நம்ம ஆஃப்ரிக்கா போல நாட்டுக்கு போனால் அவங்கெல்லாம் வந்து கார்ன் பேஸ்டு, யூஎஸ் மாதிரி இடத்துலலாம் போனால் பொட்டேட்டோ பேஸ்டு. ஓகே. ஸோ மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு சென்டர் பிளேட்டு மாறிட்டே வரும். ஸோ நம்ம நாட்டில் வந்து அப்போது ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது. இந்த அரிசி தட்டுப்பாட்டில் தான் வந்து காங்கிரஸ் ஆட்சி இழந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அந்த ஒரு காலகட்டம் வேறு ஒரு மாற்று. இப்போ இன்றைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரொபகேட் பண்ணிகிட்ருக்கோம். மில்லட்ஸு அரிசிக்கும் கோதுமைக்கும் முன்னாலேயே மில்லட்ஸ் இருந்தது. காலப்போக்கில் அது போயிடுச்சு. இப்போ மீண்டும் அது வந்து நம்ம இது பண்ணுறோம். அது மாதிரி என்ன எல்லாத்துக்கும் ஒன்று தான் மெயின், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன். ஓகே ஓகே. தேவையே அனைத்து கண்டுபிடிப்புக்கும் காரணம். இப்போ அரிசிக்கு தண்ணி நிறைய தேவை, கோதுமைக்கும் தண்ணி தேவை, மில்லட்ஸுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மில்லட்ஸ் விளைச்சிடலாம். ஸோ இப்போ இன்றைக்கி மில்லட்ஸ் வந்து கொஞ்சம் பாப்புலராக ஆகிட்டு இருக்கு. இதில் நாங்கள் எடுத்துக்கிட்டது ஒரு கோதுமை. ஓகே. இன்று ஒரு 100 மில்லியன் டன்னு விளைச்சல் ஆகக்கூடிய ஒரு கிராப்பு. உலகளாவிய சைனா முதலிடம், நாம் 2வது இடத்துல இருக்கோம். நாம் தான் நல்ல விதமாக வளர்ந்தோம். இந்த கோதுமை விளையிற இடம் என்னென்னா நார்த் இந்தியாவில் தான் கோதுமை விளையும். ஏன்னா அதுக்கு நிறைய குளிர் தேவைப்படுது. ஓகே. அது வளரும்போது குளிர் தேவைப்படுது. ஸோ பஞ்சாபு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், எம்பி வரைக்கும், குஜராத் கொஞ்சோண்டு தான் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் ஒரு ரேக் ட்ரெயினில் கொண்டு வரோம். ஒரு 40 பெட்டியை கொண்டது ஒரு ரேக்கு, 2650 டன்னு. ஸோ அங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ணி இங்கே கொண்டாந்து இங்கே எங்களுடைய சைலோவில் கோதுமை சைலோ வச்சுருக்கோம். ஒரு ஆண்டு காலத்துக்கு சேமித்து எடுத்து வைக்கக்கூடிய சைலோஸ் கெப்பாசிட்டி நாங்கள் வச்சுட்ருக்கோம். ஸோ அந்த சைலோஸ்லேயே வச்சுக்கிட்டு அங்கேருந்து தினசரி மில்லுக்கு கொண்டு வந்து என்ன தேவையோ அதுக்கு உற்பத்தி பண்ணி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே சார். சார் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது இங்கே விளைஞ்ச பயிர் எடுத்து இங்கே இது பண்ணுறது இன்னைக்கான காலகட்டத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் கோதுமை வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்து அதை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ப்ராசஸ் பண்ணுறது, இதில் நீங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதை எப்படி சார் நீங்கள் சஸ்டெயினாக இந்த மாடலை எப்படி ஒரு சஸ்டெயின்டு மாடலாக வச்சுருக்கீங்க சார்? எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம சிரமப்படக்கூடாதுன்னு நினச்சோம்னா நம்ம தொழிலுக்கு வரக்கூடாது. ஓகே. அதில் எல்லா தொழிலையும் வந்து சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். இங்கேயே நிறைய சிரமங்கள். இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரயில்வேஸ் தன்னுடைய சட்டத்திட்டங்களை மாற்றிக்கொண்டே வராங்க. நாங்கள் இரவில் கொண்டாந்து வச்சா கூட
அது நீங்கள் எடுக்கலைன்னா நாங்கள் டெமரேஜ் எல்லாம் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி சிரமங்கள் வந்துட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு நம்ம நிற்கணும். இந்த கிட்டத்தட்ட 62 ஆண்டுகளாக இந்த மாவுமில் தொழிலே இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு திட்டமிடும் போதே என்னென்ன சரங்கங்கள் வருமோ அது என்னென்ன நம்ம தீர்வு காணலாங்கிறத நம்ம சேர்த்து திட்டமிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம நினைக்காத இடத்துல இருந்தாலும் கூட பிரச்சனைகள் வரும். ஓகே, அதையும் நம்ம சேர்த்தா நம்ம சமாளிக்கணும். ஓகே சார். இந்த அதாவது தமிழகத்தை பொறுத்தளவில் முதல்ல இங்கே பேசிட்டோம்னா கோதுமை சார்ந்த விழிப்புணர்வு வந்து இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளாக பெரிய அளவில் இருக்குது. அதற்கு முன்னாடி கோதுமை சார்ந்து இல்லாமல் அரிசி சார்ந்து இருந்துச்சு. இப்போ சிறுதானியம் நோக்கி நகர்றாங்க. இந்த கோதுமை சார்ந்த புரிதல் இங்கே எப்படி இருக்குது? வடநாடுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி சென்ட்ரு பிளேட் ஆக்குபை பண்ணுது. இது உங்களுக்கான மார்க்கெட் இங்கே தமிழ்நாட்டிலையா இல்லை குளோபலான மார்க்கெட்டுக்கு நீங்கள் எப்படி சார் இங்கேருந்து கொண்டு போகிறீங்க? சிலதெல்லாம் வந்து கோதுமையை விளையிறது பஞ்சாபு. ஓகே சார். இதை சதர்ன் டிப்புன்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல். அங்கேருந்து இங்கே 3500 கிலோமீட்டர் தாண்டி இங்கே ட்ராவல் பண்ண பிறகு மறுபடியும் இங்கேருந்து நம்ம பின்னால் அனுப்ப முடியாது. ஓகே, இங்கே தான் நம்ம பண்ணலாம், இல்லை மிஞ்சி போனால் கேரளாவுக்கு அனுப்பலாம். அதனால் எங்களுடைய மார்க்கெட்டுங்கிறது தமிழகமும் கேரளா மட்டும்தான் எங்கள் மார்க்கெட். ஓகே ஓகே. பட் சில வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்ககிட்ட. ஓகே, உதாரணத்துக்கு முதல்ல எங்ககிட்ட இருக்கக்கூடிய பிராண்டு பேரில் நான் சொல்கிறேன். ஏன்னா பிராண்டை சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து விளங்கும். நாகா வந்து நாகா டபுள் ரோஸ்டட் ரவா, ஓகே, நாகா பப்ளி மைதா, ஓகே, நாகா சக்கி ஆட்டா, ஓகே, நாகா சம்பா ரவா, இதெல்லாம் எங்களுடைய பாப்புலர் சிக்னேச்சர் பிராண்டுன்னு சொல்லக்கூடியது. ஓகே ஓகே. இது எங்கள் பேக்கெட் கடையில் இல்லைன்னா தான் மக்கள் வந்து வேறு பேக்கெட்டே வாங்குவாங்க. எங்கள் பேக்கெட் இருந்தால் எங்கள் பேக்கெட் தான் வாங்குவாங்க. அந்தளவுக்கு மக்களுக்கு எங்கள் மேலே எங்கள் பொருள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதை நாங்கள் அப்படியே நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே. அடுத்த பிராண்ட் வந்து சேவரிட். ஓகே ஓகே. அதுவும் வந்து இட்ஸ் அன் ஓல்டு பிராண்டு. சேவரிட் வெர்மிசிலி, சேவரிட் சேமியா, சேவரிட் பாஸ்தா, நூடுல்ஸு எல்லாம் சேவரிட் பிராண்டில் நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் 3வது பிராண்டு கோலோ அப்படின்னு சொல்லிட்டு இது சிறுவர்களுக்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸு, ஸ்நாக்ஸு, கோலோ KOLO கோலோ பிராண்டு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு பிராண்டு இட்ஸ் நாட் டைரக்ட் கன்சம்ஷன், ஒயாலோ பீட்சா. ஆமாம் சார், அது ஒரு பெரிய. ஆமாம், அது வந்து பூரா QSRன்னு சொல்லுவாங்க, குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். ஓகே. அந்த குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஒயாலோ பிராண்டை நாங்கள் பாப்புலரைஸ் பண்ணிட்டுருக்கோம். சதர்ன் இந்தியா பூரா இருக்குது. இப்போ மெயினாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு தமிழ்நாடு. அதை பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஃப்ரோசன் ஃபுட்ஸு. ஓகே ஓகே ஓகே. இட்ஸ் அ ஃப்ரோசன் ஃபுட்ஸு. ஏன் நாங்கள் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் செலக்ட் பண்ணோன்னு சொன்னால், ஒரு உணவு பொருள் வந்து உற்பத்தி ஆன உடன் ஓகே அது ஒரு சில காலத்தில் கெட்டு போகும். ஓகே. கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு கெமிக்கல்ஸை ஆட் பண்ணணும். அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உடனே அதை வந்து -18 டிகிரிஸில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அது அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும். ஓகே. 2 வருஷத்துக்கு அப்படியே புதுசாக இருக்கும். அது கெடுதல் கிடையாது. அதாவது இந்த ஃப்ரோசனில் வச்சிருக்கிறதான அந்த பொருள் கெடுதல் கிடையாது. ஒன்றும் கிடையாது. நம்ம சில் பண்ணி வச்சுடுறோம். ஓகே. ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஓகே. அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே காப்பாற்றிடுறோம். ஓகே சார். அதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறது கிடையாது. ஓகே சார். அதான் எங்களுடைய ஒரு தனிச்சிறப்பு. இதை வந்து உலகளாவிய வளர்ந்த நாடுகள்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஓகே. புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஃப்ரோசன் ஃபுட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்திய அரசாங்கம் கூட இப்போ நிறைய கோல்ட் செயினுக்கு நிறைய சலுகைகள் செய்கிறாங்க. ஓகே. காரணம் என்னென்னா, வித்தவுட் கெமிக்கல்ஸு நல்ல உணவை மக்கள்கிட்ட கொடுக்க முடியுமா. 2வது, இன்று விளையுது ஒரு நம்ம அடிக்கடி தக்காளி டிமாண்டு, வெங்காயத்துக்கு டிமாண்டுன்னா விளையும் போது நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா விளையாத பீரியடில் நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இருக்குது. ஸோ மீண்டும் எங்கள் பிராண்டு நாகா, சேவரிட், கோலோ அண்ட் ஒயாலோ பிராண்டு. ஓகே சார். சார், இப்போ இந்த நாகா மாவை தாண்டி இந்த சேவை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சேவை அதுவுமே வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு அன்றாட உணவில் ஒரு பொருளாக இன்னைக்கு மாறி போச்சு. ஆமாங்க. இந்த அதாவது இப்போ மாவுலேருந்து இந்த அடுத்த கட்ட ப்ராடக்ட்டுக்கு நகரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? ஏன் ஒரே ப்ராடக்டோட நின்று அதில் நீங்கள் பெரிய மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கலாம்ல? ஏன் நீங்கள் அடுத்த நகர்வுகள் பண்ணுறீங்க? அதில் எந்தெந்த மாதிரியான முயற்சிகள்? சில முயற்சிகள் வெற்றி அடையும், சில முயற்சிகள் வந்து ஒரு செட்பேக் இருக்கும். இந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பயணத்தை காட்டியிருக்கு சார்? நல்ல 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 கேள்வி தான்.
அதாச்சும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மாவு மில்லு ஒரே மாவு மில்லே வளர்ந்துருக்கலாமா? ஆமாம், ஏ மில், பி மில், சி மில், திண்டுக்கல் மில், டி மில்லு அப்படின்னு சொல்லிட்டு 4 மில்லு நாங்கள் வளர்ந்தாச்சு. இதுக்கு மேலேயும் மாவு மில்லை வளரலாம், பட்டு கொஞ்சம் ரிஸ்க்கை ஸ்ப்ரெட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பொருளை ஏன் நம்ம மார்க்கெட் பண்ணக்கூடாது, ஓகே, கன்சியூமருக்கு ஏன் மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்ட டிவிஷன் தான் இந்த கன்சியூமர் டிவிஷன். ஓகே ஓகே. என்னுடைய தாயாருடைய பேர் நாகலட்சுமி. அதிலிருந்து நாங்கள் நாகங்கிற இது எடுத்துக்கிட்டு எல்லோரும் வாயிலையும் வரணும், எல்லோரும் மனசுலேயும் நிற்கணுங்கிறதுனால நாங்கள் நாகங்கிற மாதிரி ஒரு பேர் போட்டு இது பண்ணியிருக்கோம். சேவரிட்டு அதை வச்சு சாப்பிட்டு பார், ஆங்கிலத்தில் சேவரிட் அப்படின்வாங்க, ஓகே, தமிழில் மொழிபெயர்ச்சோம்னா சாப்பிட்டு பார். ஆமாம், அதான் சேவரிட். அந்த அந்த ப்ராடக்ட்டையும் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுடைய கேள்வி வந்து எதனால் நீங்கள் வந்து ஒரே இது ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, இல்லை வி வாண்ட் டு, அதாச்சும் இதுதான் வந்து கடைசியில் மக்கள் எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். ஓகே சார். இப்போ எங்கள் பீட்சா சாப்பிட்றாங்களே, அதுதான் வந்து லாஸ்ட் செயின், சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னோம்னா, கோதுமை விளைகிறது, ஃபார்மர் அதை விளைக்கிறாரு, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், மில்லுக்கு கொண்டு வரோம், அதில் பொருட்களை எடுக்கிறோம், அந்த பொருட்களை விற்கிறோம், அப்புறம் அந்த பொருட்களை வேல்யூ அடிஷனாக மாற்றி டைரெக்டாக ஒரு பிஸ்கெட் வாயில் போட்டு சாப்பிட்றீங்க, ஒரு பீட்சா வாயில் போட்டு சாப்பிட்றோம், அதான் வந்து லாஸ்ட்டு செயின். அதனால் எங்களது பிகினிங்லேருந்து எங்களால் போய் பஞ்சாபில் போய் ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, அது பேக்வேர்டு இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அங்கே போய் எங்களால் ஃபார்ம் பண்ண முடியல, அதனால் ஃபார்வர்டு இன்டெகிரேஷன் நாங்கள் போயிட்டு அங்கே அதுலேருந்து செமி ஃபினிஷ் கூட்ஸு, ஃபினிஷ் கூட்ஸ் வரைக்கும் டைரெக்டாக நாங்கள் போயிட்டே இருக்கோம். அதான் சார், ஒரு கோதுமையை கருவாக எடுத்து அதை வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கான உபரி பொருளாதாரத்தை உருவாக்கி திரும்ப அது கடைகோடிக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் செய்கிறீங்க. அது எல்லாருக்குமே போய் சரியாக சேருது. சார், இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்க அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நாகா அப்படிங்கிறது ஒரு 50 ஆண்டுகால 60 ஆண்டுகால ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம். கண்டிப்பாக நிறைய தடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் யாரையாவது சொல்லலாமா சார்? என்னுடைய மெயின் இன்ஸ்பிரேஷன் என்னுடைய ஃபாதர் தான். ஓகே சார். ஏன்னா ஒரு தரமட்டத்துலேருந்து ஓகே சார் இந்த மாதிரி மேலே வந்து காமிச்சிருக்காரு. ஓகே. அதனால் நாங்கள் வந்து அதை அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போய் காட்டணும் ஓகே அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்து ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷனு. அவருடைய நல்ல கொள்கைகள்லாம் அப்படியே நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிறோம். ஓகே ஓகே. அனைவரையும் நம்ம மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மாதிரி சில கொள்கைகள்லாம் எங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்றைக்குமே வந்து அவங்க சம்பளம் ஒரு நாள் கூட தள்ளி போகக்கூடாது, ஓகே, பேங்கருக்கு ஒரு நாள் கூட வட்டி தள்ளி போகக்கூடாது, ஓகே, இந்த மாதிரி சில கொள்கைகள்லாம் அவர் கடைப்பிடிச்சார். ஓகே ஓகே. அந்த கொள்கைகளை நாங்கள் பார்த்து வளர்ந்ததுனால அதே கொள்கைகள் நாங்களும் கடைப்பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். சார், கண்டிப்பாக அப்பா வந்து ஒரு லெகசியை பில்ட் பண்ணியிருப்பார். அதை சஸ்டெயினாக கொண்டு வரதே நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதை எப்படி சார் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, கண்டிப்பாக வந்துட்டு செட்பேக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் ஒரு 6 டெக்கேட் 60 ஆண்டு காலமாக இருக்கும்போது கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது ஒரு தொழிலில் இருக்கத்தான் செய்யும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற நேரத்தில் தான் வந்து ஒன்றே ஒன்று தாங்க, இந்த ஒரு விளம்பரம் நான் ஒன்று பார்த்தேன். பால் மேலும் பால்னு ஒரு விளம்பரம் ஒன்று வந்தது. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் தொழிற்சாலைக்கு தேவை உழைப்பு மேலும் உழைப்பு. நல்லா இருக்கிற காலத்துலேயும் உழைக்கணும், ஏன்னா அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணணும். கொஞ்சம் பொசிஷன் பேடாக இருக்கும்போதும் உழைக்கணும். அப்போ தான் இந்த பேட்னஸ்லேருந்து நம்ம குட்னஸ்க்கு நம்ம மாறுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், இன்றைக்கி வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அதுக்கான மார்க்கெட்டோ இல்லை அதுக்கான நீங்கள் இருந்த காலத்துலேருந்து இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான தேவை எப்படி இருக்குது? அடுத்த கட்டம் இதோடைய இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான அடுத்த கட்டம் எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக இன்று வந்து இட்ஸ் எ கன்சம்ஷன் ஸ்டோரி டுடே. ஓகே. நேற்று வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளார் கொடுத்தோம், ஒரு ப்ரெட்டு ஒன்று மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதோடு வந்து முடிஞ்சது. ஒரு ஆட்டா கொடுத்தா ஒரு சப்பாத்தி மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்று வந்து அப்படி இல்லை. ஒரு பிஸ்கெட் இண்டஸ்ட்ரி, கேக் இண்டஸ்ட்ரி, குக்கி இண்டஸ்ட்ரீஸ், பீட்சா, ப்ரெட்டில் பல வகையான ப்ரெட்ஸு, இந்த மாதிரி மக்கள் வந்து பாஸ்தா இண்டஸ்ட்ரி, மக்களுக்கு வந்து இனிமேல் பட்டு சாப்பிட்ற ஐட்டங்கள் நிறைய தேவை, விதவிதமாக தேவை, வித்தியாசமாக தேவை. அதை தரமாக அவங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல நாம் கொண்டு போய் சேர்த்து கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக அதை வாங்கிடுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையின் பேர் மேலே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம்.
இது வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சு தான் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக சார். சார் நாகானா இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் குவாலிட்டி. அவங்க குவாலிட்டியில் எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த நாகாவும் குவாலிட்டியும் எப்படி பிரிக்க முடியாத ஒன்று, அதை எப்படி நீங்கள் சஸ்டைனாக மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க? அதோடைய தாரக மந்திரம் என்ன சார்? எதுவும் வந்து நாங்கள் திடீர்னு நேற்று ராத்திரி யோசிச்சு இன்றைக்கி காலையில் எந்த ப்ராடக்ட்டும் கொண்டாட மாட்டோம். ஓகே சார். நாங்கள் வந்து எல்லாமே R&D சென்டர் இருக்குது. ஓகே சார். எங்ககிட்ட ரெண்டு R&D சென்டரு ரெக்கக்னைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே 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 இருக்குது. ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் R&D பண்ணி அது எல்லா ஷெல்ஃப் லைஃபு, பேக்கெட்டு லைஃபு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக தான் இந்த ப்ராடக்டை நாங்கள் லான்ச் பண்ணுவோம். ஓகே. இது ப்ராடக்டை லான்ச் பண்ணுற வரைக்கும். ஓகே சார். அதுக்கப்புறம் எங்கள் குவாலிட்டி QC டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு வெரி ஸ்ட்ராங். ஓகே ஓகே ஓகே. அவங்க அதாச்சும் என்னாலேயே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஒரு டிபார்ட்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஆமாம். ஓ, நான் எப்போ இந்த பேட்சை அனுப்புப்பா அப்படின்னு நான் கூட சொல்ல முடியாது. ஓ, அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்கள் கம்பெனியில் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரும் வந்து குவாலிட்டியில் போய் குவாலிட்டி ஒரு அரை கண்ணை முடின்னு சரி இது பரவாயில்ல இது அனுப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே ஓகே. குவாலிட்டி கண்ட்ரோலு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு. ஓகே சார். அதனால் ஃபார்மர்கிட்டேருந்து நாங்கள் கோதுமை வாங்கும்போது ஒவ்வொரு ஃபார்மரும் ஒரு மாதிரி டெக்னிக்கில் கோதுமை விளைப்பாங்க. ஆமாம். ஒரு ஃபார்மர்கிட்ட 10 ஏக்கரா இருக்கும், ஒரு ஃபார்மர்கிட்ட 100 ஏக்கரா இருக்கும். ஸோ ஒரு ஃபார்மர் நிறைய தண்ணி ஊற்றுவார், ஒருத்தர் நிறைய ஃபர்டிலைசர் போடுவார், ஒரு வேறு சீடு போடுவாங்க. ஆனால் எங்ககிட்ட நாங்கள் வரும்போது அவ்வளோத்தையும் நாங்கள் எடுத்து ஒரே யூனிஃபார்ம் குவாலிட்டியாக மாற்றி த்ரூ அவுட் தி இயர் அதே குவாலிட்டி கொடுக்கணும். இது இன்ஃபெஸ்டேஷன் இல்லாமல் இவ்வளோ வந்து அந்த விலைக்குள்ளே கொடுக்கணும். ஓகே. நான் தான் நல்ல பொருள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு விலை வச்சுக்கிட்டேன்னா யாராலும் வாங்க முடியாது. ஆமாம். அதனால் அந்த விலைக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்ருக்கிறதுனால தான் டச்சுட் இது வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் தான் உங்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் பிராண்டுக்கான எல்லாமாகவும். அது எங்கள் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர், என் ஒய்ஃபு தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே சார். ஓகே. அதனால் எந்த காம்ப்ரமைஸுக்கும் இடம் கிடையாது. ஓகே சார். அவங்க பார்த்து அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் இது பண்ணுவாங்க. ஓ, எல்லாமே இதாகும். எல்லாமே நிறைய விஷயம் இருக்குது குவாலிட்டியில். ஏன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை நான் வீணாக்க வரும். ஓகே. நிறைய விஷயம் இருக்குது. எந்த விதத்துலையும் நோ காம்ப்ரமைஸு. நோக்கம் அது முடியாத பட்சம் இன்றைக்கி எங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவோமே தவிர, ஓகே சார், எது வேணால் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அனுப்புறதுங்கிறது கிடையாது. Platinum sponsors RWD, 369 Global, Naturals. Diamond sponsors Aksan, Adib, Soft Square, GTEF, Ideation, Ramara Farms, Ascertain, Black Tulips, Inipay, Delta Brand, AJ Steel Pipes, D3 Diamonds, Pride. Gold sponsors GISA, JM Corporate Services, VTS Finance, Vijay Hemant Consultancy, 6 Dots, Pothys, Patanjali Silks.